தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் பொது நிதிநிலை அறிக்கையின் போதும் அதுபோன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் போதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் வேளாண்மை அமைச்சருக்கும் வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் பெருமளவில் முந்திரி விவசாயம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த முந்திரியை சந்தைப்படுத்துவதற்கு முந்திரி விவசாயிகள் பலனடைகின்ற வகையில் முந்திரிக்கென்று ஒரு தனி நல வாரியம் வேண்டும் என்பது 2001 நான் தொடர்ந்து இந்த தமிழக சட்டமன்றத்தில் முன்வைத்த ஒரு கோரிக்கை. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் கருணையோடு பரிசீலித்து 10 கோடி ரூபாய் அளவில் முந்திரி நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை என் தொகுதி மக்களின் சார்பாக முந்திரி விவசாயம் செய்கின்ற முந்திரி விவசாயிகளின் சார்பாக நானும் ஒரு முந்திரி விவசாயி என்கிற அடிப்படையில் அதை வரவேற்று மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் புதிய அம்சங்களாக புதிய திட்டங்களாக 42 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரர்கள் மூலம் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள், நெல் உற்பத்தினை அதிகரித்திட 160 கோடி ஒதுக்கீடு, 102 கோடியில் முதல் முறையாக 34 லட்சம் ஏக்கரில் டெல்டா அல்லாத மாவட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சி, 58 கோடி செலவில் டெல்டா மாவட்டங்களில் 18 லட்சம் ஏக்கரில் செயல்படுத்துவதற்கான முயற்சி, இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிப்பிலிருந்து உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 841 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு திட்டம், அதுபோன்று 3 லட்சம் ஏக்கரில் மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்ய மானியமாக 24 கோடி, நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக 3 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு 1168 கோடி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் முதல் முறையாக இன்றைக்கு 20 உழவர் சந்தைகளில் பசுமை காய்கறிகள் நுகர்வோர் தங்கள் இல்லங்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ள உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படுகின்ற முயற்சி, வேளாண் விளைபொருட்களுக்கு நல்லூர் கடலூர் மாவட்டம் வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம் நத்தம்புலி திண்டுக்கல் ஆயக்குடியில் கொய்யா திண்டுக்கல் கப்பல்பட்டியில் கரும்பு மற்றும் முருங்கை ஆகியவற்றை புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அறிவிப்பு, 17,000 உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரங்களுக்கு திட்டத்திற்கு 215 கோடி ரூபாய் இன்றைக்கு 215 கோடி 80 லட்சம் ஒதுக்கீடு, முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 15 திட்டக்கூறுகளுடன் செயல்படுத்திட ரூபாய் 142 கோடி ஒதுக்கீடு, 2338 கிராம ஊராட்சிகளில் தன்னிறைவு பெற்று உழவர் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட உன்னத முயற்சியால் 260 கோடி ரூபாயில் கிராம கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், வேளாண் விளைபொருட்களுக்கு 100% மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைத்திட முதற்கட்டமாக ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு, 50 கோடி 70 லட்சம் மதிப்பீட்டில் 11 இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை கட்டமைத்து வசதிகளை மேம்படுத்துதல், மக்காச்சோளம் விவசாயிகள் அதிக வருமானம் பெற 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 40 கோடி ஒதுக்கீட்டில் மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், நிலக்கடலை எள் சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துக்கள் பயிரிட 90,000 விவசாயிகளுக்கு 108 கோடியே 6 லட்சம் ஒதுக்கீடு, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்திற்கு ரூபாய் 52 கோடியே 44 லட்சம் ஒதுக்கீடு, உயிர்ம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்ம் பரவலாக்க செய்திட 12 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். அதையும் எதிர்வரும் காலங்களில் அரசு பரிசீலிக்க வேண்டும். அதுபோன்று குறைந்த நீர் தேவை உள்ள பயிர்களை ஊக்குவித்திட 12 கோடி 50 லட்சம் ஒதுக்கீட்டில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம், அதுபோன்று தளர்வில்லா விளைச்சல் பெற தரமான விதை உற்பத்திக்கு 250 கோடி ரூபாய், 12 கோடி 21 லட்சம் மதிப்பீட்டில் பருத்தி உற்பத்திக்கான பெருக்க திட்டம், தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை என்கிற அடிப்படையில் உயர் மதிப்பு மரங்களை வளர்ப்பதற்கும் அதனை பதிவு செய்து வெட்டுதல் மற்றும் விற்பனையை எடுத்துச் செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளையும் எளிதாக்கி பசுமை தமிழ்நாட்டை உருவாக்குவது. இப்போ தேக்கு மரம், சந்தன மரம், செம்மரம் போன்ற மரங்களை விவசாயிகள் நாங்கள் பயிர் செய்தால் அதை வெட்டி நாங்கள் விற்பனைக்கு சந்தைப்படுத்த முயற்சிக்கின்ற போது வனத்துறை உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தடுக்கிறார்கள். அதை முறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொழிலை இந்த விவசாயத்தை நான் செய்கின்ற காரணத்தினால் எனக்கே இது பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதனால் இதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்கிற அடிப்படையில் 125 கோடி ஒதுக்கீடு, அதுபோன்று 4000 நடமாடும் காய்கறி கனி விற்பனை ஏற்கனவே கொரோனா காலங்களில் இருந்துச்சு. அதை நான் தான் வலியுறுத்தி பேசினேன். எளியாக இருக்குது, மக்கள் ஈஸியாக வீதிகளிலே வந்து வாங்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதனுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 35 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை வளர்ப்பதற்கான ஒதுக்கீடு, 130 வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையங்கள், அது கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்தணும்னு
அதுக்கு 10 கோடியே 50 லட்சம் ஒதுக்கீடு. காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கல்லணை பகுதிகளிலும் சி மற்றும் டி கால்வாய்களில் 2980 கிலோமீட்டர் நீளத்திற்கு 13 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீட்டில் தூர்வாரும் பணிகள். இது வந்து கம்ப்ளீட்டாக டூர் வரணும்னு நான் தமிழ்நாடு முழுக்க சொல்லியிருந்தேன். அது ரொம்ப குறைவான தொகை. இந்த 13 கோடியை வச்சுக்கிட்டு 2925 நீளமுள்ள காய்வாள்களை தூர்வாரி அணைகளை பலப்படுத்த முடியாது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் கூடுதலான நிதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து முதலமைச்சரின் சூரிய சக்தி மூலம் பம்பு செட்டுக்காக 24 கோடி ரூபாயை ஒதுக்கி 1000 விவசாயிகளுக்கு வேண்டும்னு சொன்னார். அதில் நான் கூடுதலாக கோரிக்கை வச்சுருந்தேன். சூரிய சக்தி, அதுபோன்ற நீர்மின் திட்டம், காற்றாலை திட்டம், கடலில் இருந்து மின்சாரம் எடுக்கின்ற போன்ற ஆலோசனைகள் எல்லாம் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இந்த சட்டமன்றத்தில். அதில் முதல் கட்ட வெற்றியாக இப்போ சூரிய மின்சக்தியும் தற்போது பம்பு செட்டுக்கும் அதை பயன்படுத்துகிற முறையை வரவேற்கிறோம். அதுபோன்று நெல், மக்காச்சோளம், வாழை, நிலக்கடலை, உளுந்து ஆகிய பணப்பயிர்களுக்கு விதைப்பு முதல் அறுவடை முடிய உள்ள சாகுபடியில் இயந்திர மயமாக்குதலை கடைபிடிக்க 1500 ஏக்கர் பரப்பளவில் 3 கோடி ஒதுக்கீட்டில் இயந்திர சாகுபடி செயல் விளவா திட்டம். 20 கோடி மதிப்பீட்டில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 9. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளங்களில் அந்த சேமிப்பு கிடங்கு இல்லாததில் அது பயங்கரமாக பாதிப்பு வருதுன்னு போன கூட்டத்தொடரில் ஆதாரத்தோடு காட்டுறேன். இப்போ கூட எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிற புவனகிரி பகுதியில் 5000 டன்னு நெல் கம்ப்ளீட்டாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதனால் அதை பாதுகாப்பதற்காக இந்த கிடங்கு 9 அமைச்சிருக்காங்க. அந்த புவனகிரி, கடலூர் மாவட்டத்திலையும் ஒரு கூடுதல் கிடங்கு வந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதே போன்று 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 39 கோடி 20 லட்சம் செலவில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் வர்த்தகம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாக்கி தருகின்ற முயற்சியை வரவேற்கிறோம். 50 உழவர் சந்தைகளில் 8 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வசதிகள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் கேட்டு அறிவிக்கப்பட்ட உழவர் சந்தை இதுவரையில் இயங்காமல் கிடக்கிறது. அதற்கு மாற்று இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம். அந்த இடத்தில் இன்னும் உழவர் சந்தை அமைக்கப்படவில்லை. மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பிலே அதை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன். அது விடுபட்டிருக்கிறது. அதனால் பண்ருட்டியில் வேளாண் உழவர் சந்தை இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். அப்புறம் வட்டாரம் தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் வர்த்தகம் செய்திட ஏற்பாடு வரவேற்புக்குரியது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொருளீட்டு கடனாக 10 லட்சம் வரை வழங்குவதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக ரூபாய் 1 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதை கூடுதலாக ஒரு 5 கோடி ரூபாய் வழங்கி அங்கே இதற்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற மாணவர் செல்வங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் பெறுகின்ற வகையிலே அதை உயர்த்தி தர வேண்டும். காரணம், நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மழக்கொண்டு உறுப்பினராக இருக்கிறேன். அதனால் எங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதை ஒதுக்கியதற்காக மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை பாராட்டி, மிக முக்கியமானது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்று தொடர்ந்து 2001 சட்டப்பேரவையிலே போராடி வருகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு அதற்குரிய அறிவிப்பு இன்னும் இடம்பெறாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. இனிவரும் காலங்களில் ஒரு குறைந்தபட்ச நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்திட வேண்டும். முந்திரிக்கு நலவாரியம் அமைச்சிட்டிங்க, பலாப்பழத்துக்கு ஏற்கனவே கேட்டால் அமைச்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த முந்திரி சாறுகளிலிருந்து நம்முடைய மேங்களூர் மற்றும் பெங்களூரில் அவங்க வந்து ஒரு ஒயின் தயாரிக்கிறாங்க, பென்னி ஒயின்னு. அது வந்து லாபமாக கிடைக்குது. பெண்கள் மருத்துவமனைகளில் குழந்தை பேர் பெண்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதில் அதிகமான போதை எசன்ஸ் கலக்காமல் ஊட்டச்சத்து பானமாக அதை மாற்றி ஒரு தொழில் கூடத்தை என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தொடர்ந்து அறிவித்தேன். அப்போது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் துறையின் செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி கோவாவில் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசு கைகளில் இருக்கிறது. அதில் இந்த சிறப்பு திட்டமாக இந்த கூட்டத்தொடரிலே மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த பென்னி ஒயின் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை என்னுடைய தொகுதியிலே தொடங்க வேண்டும். சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அது எத்தனை வேறு குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் இந்த ஒயின் என்பது பாதிப்பு ஏற்படுத்தாது, ஒரு ஊட்டச்சத்து பானம். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, அதே மாதிரி பலாப்பழத்திலிருந்து பலா காய், பலா பிஞ்சிலிருந்து பலா சுண்ணாம்பு, அதுலேருந்து எல்லாம் நிறையா இன்றைக்கி உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சயின்டிஸ்ட் உலக விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறாங்க. அந்த பலா கொட்டையில் இருந்தும் பலானுடைய அந்த பிஞ்சுகளில் இருந்தும் இன்றைக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி சுகரை கட்டுப்படுத்துவதற்கு உலகளாவிய லேட்டஸ்ட் இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அந்த பலா காய்களிலும் பலா பிஞ்சுகளிலும் இருக்கிறது, பலா பழங்களிலும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆதலால் ஏற்கனவே கடந்த ஆண்டு என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பல ஆராய்ச்சி மையங்களை அறிவித்த மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள்
தற்போது கேரளாவில் மதிப்பு கூட்டப்பட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு 80% 90% மானியம் கொடுத்து அந்த பலா விவசாயிகளை வாழ வைக்கிறாங்க. அதனால் மாண்புகு நம்முடைய அமைச்சர் அவர்களை நான் பண்டூட்டியில் அழைத்து பலாவுக்கான ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். அதே மாதிரி எங்களுடைய விவசாயிகளும் மாளிகம்பட்டு கிராமத்திலே பலா கண்காட்சி நடத்தினார்கள். முந்திரி ஏற்றுமதியாளர்களையும் அழைத்து நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் முந்திரி சாகுபடிக்கு அதை எப்படி இன்னும் விரிவாக்கம் செய்து முந்திரி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களை அறிவிக்கலாம் என்ற குறைகளை கேட்டு அதை இன்றைக்கு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அளவிலே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, விவசாயிகளும் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் பாராட்டக்கூடிய ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை மாண்புகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் நம்முடைய வேளாண்மைத்துறை அறிவித்திருக்கிறார், நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் திருவள்ளூருக்கு கடந்த வாரம் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அங்கே இருக்கிற அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளோடு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்றேன். அந்த சர்க்கரை ஆலை 80 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயி, அதாவது 5 லட்சம் டன் நம்முடைய கரும்பு உற்பத்தி பண்ணுற அந்த மாவட்ட மக்கள் தனியார் ஆலைக்கு தான் கரும்பை கொண்டு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அந்த ஆலையினுடைய அரவை இயந்திரங்கள் தன்னுடைய முற்றுமுதலுமான செயல்திறனை இழந்திருக்கிறது. ஆதலால் 5 கோடி 10 கோடி ரிப்பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய அரசு 168 கோடிகளில் ஒரு விரிவான எஸ்டிமேட், அதாவது நவீனமாக்குதல் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நவீனமாக்குகின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டை இப்போ எப்படி நம்முடைய டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் 1000 கோடி 2000 கோடி கொடுக்குறாங்க. இபி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரத்துக்கு 1000 கோடி 2000 கோடி ஒன் டைம் பேமெண்ட்டாக தராங்க. அதே மாதிரி கடன் இல்லாமல் 168 கோடி ரூபாயை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வழங்கி அந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்கிற நேரத்தினுடைய வேண்டுகோளை வைத்து என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் இருக்கிற நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பேரி சர்க்கரை ஆலைக்கு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஆலை முறையாக அந்த மக்களுக்கு உடனுக்குடன் அந்த நிதியை விடுவிப்பதற்கும், அங்கு பணி செய்கின்ற தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கும், அங்கு விவசாய குடிகளில் பிறந்த அந்த பகுதி மண்ணின் மக்களை வேலைக்கு எடுப்பதையும் உறுதி செய்யணும். இன்னைக்கு நிறைய கரும்பாலைகளில் வடமாநிலத்து தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி உற்பத்திக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையான கரும்பை தருகின்ற ஏழை எளிய கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. இதையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு தொழிற்சாலைகளில் வந்த வடநாட்டுக்காரர்கள் போய் விவசாயம் செய்யறதுக்கும், அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுறதுக்கும், விவசாய நாற்று நடுறதுக்கும், நெல் அறுக்கிறதுக்கும் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறப்பது ஏற்புடைய செயல் அல்ல. நமக்கு சோறு போட்ட மண்ணை கூறு போடுகின்ற விவசாய நிலங்களை தடுத்து நிறுத்தி அடுக்குமனைகளாக ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்படுவதை தடுப்பதற்கான அறிவிப்பு இதில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அது இல்லை, ஏமாற்றம் அளிக்கிறது. இன்னைக்கு சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் எல்லா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை அடுக்குமனைகளாக பன்னாட்டு பணக்கார கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் துணையோடு இன்றைக்கு அடுக்குமனை குடியிருப்புகளாக ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி வருகிறது. எம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விவசாயம் அடியோடு அழிந்து போகின்ற சூழல் இருக்கிறது. 35 லட்சம் ஹெக்டேர் டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் செய்த தமிழர் நிலம் இன்றைக்கு 15 லட்சம் ஹெக்டராக சுருக்கப்பட்டிருக்கிறது. காவேரியின் மேகதாது அருகே அணை கட்டியே தீர்வன் என்று இன்றைக்கு கர்நாடகா அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழ் சமூக விவசாயிகளின் வாழ்வுரிமை பாதிப்படைகின்ற அந்த மேகதாட்டு அணையை எக்காரணத்தை கொண்டும் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக வேளாண் அமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளை வழி சுமந்த விவசாயியாக நான் இங்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று டெல்டா மாவட்டமாக இருக்கிற திருச்சி, கரூர், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை இதை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பையும் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தேன். அது தவறவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதி 110 ஊடாகவோ அது சிறப்பு அடிப்படையில் வேளாண்மைத்துறை அமைச்சரோ உடனடியாக இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது டெல்டா மாவட்டம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தமிழக அரசினுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் வாசித்தளித்த இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய மக்களின் சார்பாக வரவேற்று இன்னும் இருக்கிற விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை கரும்பு விவசாயி, முந்திரி விவசாயி, வாழை விவசாயி, நெல் விவசாயி, கொய்யா விவசாயி, பருத்தி விவசாயி என்று பலதரப்பட்ட விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும். நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை வாழ வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நம்மாழ்வார் அவர்கள் நம்மோடு உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் அவர் வகுத்தளித்த இயற்கை வேளாண் விவசாயம், அவருடைய திட்டங்கள், அவருடைய அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான உரைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய வேளாண்மை துறை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய நம்மாழ்வாரை பின்பற்றி இங்கு இயற்கை விவசாயம் செய்கின்றவர்களை ஊக்குவிப்பிற்கும், இயற்கை விவசாயிகள் செய்கின்ற உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கும் முறையான நடவடிக்கைகளை வேளாண்மை துறை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து இவற்றையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வேளாண் நீதி அறிக்கையை வரவேற்று நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.